இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. மறுபடியுமாக இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக நம்மை சந்திக்க செய்த தேவாதி தேவனுக்கு சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஜெபம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளிலே நாங்கள் எல்லாரும் இணைந்து உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் ஒருவராய் சாவாமை உள்ளவர், ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர், தாம் ஒருவரே ஞானமுள்ளவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், ஒருவருக்கும் செய்யாத நன்மைகளை அதிசயங்களை எங்களுக்கு செய்கிறவர் கர்த்தாவே. இந்த நாளிலே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் திரியேக தேவனே, எங்கள் நடுவிலே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம்ப்பா. நீர் எங்களோடு இருந்து நாங்கள் தியானிக்க போகிற இந்த வார்த்தைகளை எங்களுக்கு ஆசீர்வதிச்சு தாரோம். நான் உன்னோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்று சொன்னவர், நீர் எனக்கும் போதிக்க கற்று தாரோம்ப்பா. உங்களுடைய பிள்ளைகளின் இருதயங்களை திறந்தரணும். இது நல்ல விதைகளாக அவருடைய இருதயத்திலே விழுந்து 100 மேனி பலன் தரத்தக்கதாக இந்த வார்த்தைகளை ஆசீர்வதியும். நீர் எங்களோடு இடைப்படும், எங்கள் நடுவிலே அசைவாடோ, எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளின் செய்திக்காக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு 18வது அதிகாரம் 11வது வசனம். மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். இந்த மாதத்துல நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு கிறிஸ்துமஸ் பண்டிகை நாட்களை கொண்டாட இருக்கிறோம். தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர் வானுலகத்திலிருந்து நமக்காக இந்த பூமியிலே அவர் இறங்கி வந்தார். கன்னிமரியாளிடத்திலே அவர் மனிதனாக அவதரித்தார். இந்த உலகத்துல ஒரு மனுஷனாக அவர் வாழ்ந்தார். கடைசியிலே அவர் பாடுபட்டு தம்முடைய இரத்தத்தை எல்லாம் இந்த உலகத்திலே நமக்காக ஊற்றி கொடுத்து மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு எழும்பி பரலோகத்திலே நமக்காக வாசஸ்தலங்களை அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது அவர் தாம் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தேன் என்பதை பற்றி அவர் அநேக இடங்களிலே சொல்லி இருக்கிறார். எதற்காக அவர் வந்தார் என்று அவர் சொன்ன வார்த்தைகளை இந்த வாரத்தின் தொடர் செய்திகளாக நாம் தியானிக்க போகிறோம். இந்த முதல் நாளிலே மத்தேயு 18வது அதிகாரத்துல சொன்ன வார்த்தை, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டு, நானோ மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததுக்கு ஒரு பிரதான நோக்கம், கெட்டு போனதை ரட்சிக்க வந்தேன் என்று அவர் சொன்னார். ஏதோ ஒன்று கெட்டு போயிற்று, அது திரும்பவும் சரிப்படுத்தப்பட வேண்டும், அதற்காக நான் வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆண்டவர் மனிதனை அழகாக சிருஷ்டித்தார். பூமியின் மண்ணினாலே மனிதனை உருவாக்கி அவனுடைய நாசிலே தன்னுடைய சுவாசத்தை ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். மனுஷனை இந்த உலகத்திலே படைத்து எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள், பண்படுத்துங்கள் என்று சொல்லி இந்த உலகத்திலே வைத்தார். மனிதனுக்கு ஏற்ற துணையாக அவர் மனுஷியை உருவாக்கி ஆதாமிடத்தில் கொண்டு வந்தார். ஆதாமும் ஏவாளும் இன்பமாய் வாழ்வதற்கு, அவர்களை உருவாக்குவதற்கு முன்பாகவே அழகான ஏதேன் தோட்டத்தை அவர்களுக்கு என்று உருவாக்கினார். அதிலே கனிகளும் காய்களும் பூக்களும் நிறைந்த ஒரு அழகான தோட்டமாக அது இருந்தது. அந்த தோட்டத்திலே ஒரு உன்னதமான ஒரு காரியம், ஆண்டவர் அவர்களோடு வந்து உலாவி கொண்டிருந்தார். ஒரே ஒரு கற்பனை அவர்களுக்கு கொடுத்தார், அந்த பழத்தின் கனியை நீங்கள் புசிக்க வேண்டாம் என்று சொல்லி. ஆனால் மனிதன் அதைத்தான் செய்தான். விளக்கப்பட்ட அந்த மரத்தின் கனியை புசித்த பொழுது ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி பார்க்க அவர்களால் முடியவில்லை. வழக்கம் போல கர்த்தர் அந்த தோட்டத்திலே உலாவி கொண்டிருந்த பொழுது ஆதாமை கூப்பிட்டார். ஆண்டவர் உலாவி கொண்டிருக்கிறதை அறிந்த மாத்திரத்திலே ஆதாமும் ஏவாளும் ஒழித்து கொண்டார்கள். கர்த்தர் தேடினார், ஆதாமே நீ எங்க இருக்கிறா என்று சொல்லி கூப்பிட்டார். ஆதாமுக்கு கர்த்தரோடு உறவாட முடியவில்லை. நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒழித்து கொண்டேன் என்று சொன்னார். தேவ பிரசன்னம் விலகி போனது. அந்த ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் இழந்த ஒன்று
கர்த்தருடைய பிரசன்னமும் அவரோடு உள்ள உறவும் அவர் மீது ஆதாம் வைத்திருந்த அன்பும். தேவன் அன்பாகவே தான் இருக்கிறார். கர்த்தர் தன்னுடைய அன்பை மாற்றிக்கொள்ளவில்லை. அவர் ஆதாமை ஏவாளை நேசித்தார். ஆனால் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அவரை நேசிக்க முடியவில்லை. ஒளித்து கொண்டார்கள், அவரை விட்டு தூரமாய் போனார்கள். ஏதேன் தோட்டத்திலே மனிதன் இழந்து போனது, ஆண்டவருக்கு கிடைக்காமல் போனது அதுதான் மனிதருடைய அன்பும் மனிதருடைய உறவும். பாவம் செய்கிற மனுஷன் பரிசுத்தமான அந்த தேவனோடு உறவு கொள்ள முடியாது. அது திரும்பவும் புதுப்பிக்கப்பட வேண்டும். அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாய் நின்ற பிரிவினையாக சுவரை தகர்த்து என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். கர்த்தர் இந்த உலகத்துக்கு வந்ததற்கான ஒரு முக்கியமான நோக்கம் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலே ஆன அந்த உறவை புதுப்பிக்க வேண்டும். அந்த உறவு முறிந்து போன அந்த உறவை திரும்பவும் ஏற்படுத்த வேண்டும். இழந்து போன அந்த அன்பு திரும்பவுமாக கிடைக்க வேண்டும். தேவனுடைய அன்பை மனிதனும் அனுபவிக்க வேண்டும், மனிதருடைய அன்பும் அவருக்கு வேண்டும். அன்பு எப்படி நாம் மற்றவர்கள் நமக்கு அன்பு காட்ட வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதே போல நம்முடைய அன்பு மற்றவர்களுக்கு காட்டப்பட வேண்டும். அதனால்தான் ஆண்டவர் பிரதான கற்பனையாக சொன்னார், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு இருதயத்தோடும் தேவனிடத்தில் அன்பு கூர்வாயாக என்று சொல்லி. கர்த்தர் கெட்டு போன அந்த அன்பையும் உறவையும் மறுபடியும் புதுப்பிக்க மறுபடியும் இணைத்து வைக்க இந்த உலகத்திலே வந்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு தடவை உங்களை ஆராய்ந்து பாருங்கள். இயேசுவை நேசிக்கிற அன்பு உங்களுக்கு இருக்கிறதா? அவரோடு உங்கள் உறவு சரியாக்கப்பட்டு இருக்கிறதா? அவரோடு ஒரு பந்தம், அவரோடு ஒரு உறவு உங்களுக்கு இருக்கிறதா? அவரை நோக்கி பார்க்க உங்களால் முடிகிறதா? கர்த்தர் உங்களை தேடி வரும் பொழுது நீங்கள் தூங்கி கொண்டிருக்கிறீர்களா? இல்லை, அவர் வர்ற நாள் செல்லும் என்று சொல்லி உலக காரியங்களே குடித்து வெறிக்க முற்பட்டு இருக்கிறீர்களா? உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்களா? கர்த்தர் விரும்புவது அதுதான். அவரோடு உங்களுக்கு ஒரு உறவு இருக்க வேண்டும். அவரை நேசிக்கிற அன்பு உங்களுக்கு இருக்க வேண்டும். அவருடைய அன்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய அன்பை இவ்வளவாய் அவர் வெளிப்படுத்தினார். அந்த அன்புக்கு பாத்திரவான்களாக உங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிப்பீர்களா? ஒரு சின்ன ஜெபம் செய்து நான் முடிக்கலாம். இதுவரைக்கும் ஆண்டவரை நான் நேசிக்கவில்லை, அவர் மீது எனக்கு ஒரு அன்பு இல்லை, என்னுடைய அன்பெல்லாம் இந்த உலகத்தின் மீதும் உலக பொருட்களின் மீதும் உலக மனுஷர்களின் மீதும் தான் என்று உங்கள் ஆத்மா சொல்லுமானால் இந்த நாளிலே எஸ்ஸப்பா, உம்மை நான் நேசிக்கிறேன், உம்மை நேசிப்பதற்காகவே உம்மிடம் நான் வருகிறேன், எனக்கும் உமக்கும் இடையிலே ஒரு ஆழமான உறவு ஏற்படட்டும், உம்மை நேசிக்கட்டும், உம்மை பின்பற்றுகிற உத்தமமான ஒரு இருதயம் எனக்கு உண்டாகட்டும் என்று கேளுங்கள். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இன்பமான இந்த நல்ல நாளுக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார் என்று சொல்லி நாங்க வாசிக்கிறோம். உம்மோடு கூட உள்ள அந்த உறவு எங்களுக்கு எங்கே அறுபட்டு போயிட்டோ அதை செப்பனிட, அதை சீர்படுத்த உம்முடைய சமூகத்துல நாங்க வருகிறோம். உண்மை நேசிக்கிற அன்பினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்போம். அந்த கல்வாரின் இரத்தத்தினால் ஒரு தடவை கூட எங்களை கழுவி உம்மை விட்டு எங்களை விலகச் செய்த பாவங்களிலிருந்து எங்களை விடுதலையாக்கி உம்மோடு கூட ஒரு உறவை எங்களுக்கு ஏற்படுத்த நாங்க உம்முடைய சமூகத்துல வருகிறோம். உண்மை நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே. உம்மோடு உறவு கொள்ள, உம்மோடு பழக நாங்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் வாழ்க்கைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்துல கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை மகிமை